ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுருச்சு. ஸோ நம்ம மாடு பார்த்தீங்கன்னா எப்போ போல் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா படுத்த மாடு பார்த்தீங்கன்னா எந்திரிக்கல. ஸோ எந்திரிக்காமல் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தரையிலேயே படுத்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்னடா அது படுத்துட்டே அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா எழுப்புனா பார்த்தீங்கன்னா கால் நல்லா ஊனி எந்திரிக்க முடியல. அதனால் நம்ம மறுபடியும் டப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துருச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணி அந்த இடத்துல இருந்த மாடு பார்த்தீங்கன்னா அப்படியே தவுந்துட்டே இந்த வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்திரிக்க முடியல. முன்னத்தாங்கால் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் பின்னத்தாங்கால் பார்த்தீங்கன்னா நல்லா ஊனி, அதனால் பார்த்தீங்கன்னா கால் அப்படியே அந்த உடம்பு அப்படியே தூக்க முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா டொப்பு கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி நினச்சேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க, சத்து பற்றாக்குறைன்னு. ஸோ இந்த வெயில் காலத்தில் அதை கன்று போட்டதுக்கப்புறம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடக்கும், கால்சியம் பற்றாக்குறை மாடுகளுக்கு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோன்னா உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் கூப்பிட்டோம். டாக்டர் பார்த்தீங்கன்னா சில மெடிசன் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க, டானிக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஊற்றி விட்டோம். அப்புறம் டாக்டரும் வந்தார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊசியும் போட்டார், சத்து டானிக்கு. அப்பவும் பார்த்தீங்கன்னா மாடுனால் எந்திரிக்க முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ஒன்று வாங்கி அதை அப்படியே தூக்கி நிற்க வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ஒன்று பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அப்படியே மாடு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தூரி மாதிரி அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, தொட்டல் மாதிரி. ஸோ இந்த தொட்டலில் பார்த்தீங்கன்னா மாடு கால் 4 காலுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்கும். ஸோ 4 காலில் பார்த்தீங்கன்னா இது மாடு படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாட்டை அப்படியே திருப்பி கரெக்டாக அந்த 4 காலையும் உள்ளே விடணும். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 2 இல்லை 3 பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த காலுக்குள்ளே மாட்டுறது மட்டும்தான் கஷ்டம். ஸோ மாட்டை திருப்பி அந்த கரெக்டாக 4 ஓட்டையில் நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸி. ஸோ இந்த மிஷினை அப்படியே நீங்கள் சுற்றினா போதும். ஸோ சுற்றுறதை இங்கே காட்டுறேன். சுற்றுறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் அந்த மோட்டரை சுற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. ஸோ நிறைய கியரெலாம் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைட்டாலாம் எதுவும் வராது. நீங்கள் நார்மலாக சுற்றினாவே போதும். கொஞ்சம் சுற்ற அப்படியே பார்த்தீங்கன்னா தொட்டல் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தூக்கிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்களா தூக்குறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிக்கும். மேலே இந்த இரும்பு கயிறு அட்டாச் ஆகி வருங்க. இது இந்த இடத்துல இப்படி சுற்றிட்டு இருக்கும். இது சுற்ற பார்த்தீங்கன்னா இது அப்படியே தூக்கிடும் இந்த மாட்டை அப்படியே. ஸோ மாடும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஹைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கால் நல்லா ஊனதுக்கப்புறம் நீங்கள் சுற்றுறது அப்படி நிறுத்தினா போதும். ஸோ எந்த லாக்கும் போட தேவையில்லை. அப்படியே பார்த்து நிறுத்தினா பார்த்தீங்கன்னா அப்படியே மாடு பார்த்து நின்றுக்கும். ஸோ எதனால் இப்படி நிற்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாடுனால அதனால் முழு எனர்ஜி யூஸ் பண்ணி எந்திரிக்க முடியலைன்னா நாம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொட்டல் தூரியை பற்றி நிற்க வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு 2-3 நாள் அப்படியே வைத்தியம் பார்த்தோம்னா மாடு பார்த்தீங்கன்னா அதை பழைய ஸ்ட்ரென்த்து கிடச்சி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினு. ஸோ இது விலை பார்த்தோன்னா எவ்வளோன்னு தெரியல. நாங்கள் பக்கத்தில் பார்த்தோன்னா வாங்க தெரிஞ்சுங்க தோட்டத்தில் இருந்துச்சுன்னா அவங்க மாடும் பார்த்தா இது மாதிரி ஆகும் அப்பப்போ. ஸோ அதனால் பார்த்தோன்னா அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நாமளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டோம். ஸோ 24 மணி நேரம் மாட்டை இது இப்படி கட்டக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2-3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தூரி அப்படியே லூஸ் விட்டு அது அப்படியே கீழே விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாடு அப்படியே படுத்துக்கும். ஏன்னா பார்த்தோன்னா ரொம்ப நேரம் அப்படின்ட்டு இருந்தால் கால் வலிக்கும். இது நல்லா அழுத்திட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தொட்டில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரத்தம் கட்டிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிற்க வச்சு படுக்க வச்சுட்டே இருந்தேன்னு வச்சுங்க. மாடு பார்த்தீங்கன்னா அது போக கொஞ்சம் வைத்தியம் நீங்கள் பண்ணணும். சும்மா மட்டும் நிற்க வைக்க வேண்டாம். நீங்கள் டாக்டருக்கு நான் சொல்லியிருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸு இன்ஜெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்து கிடச்சி ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா நின்றும். நம்மளுக்கு இது ஃபஸ்ட் டைம் இல்லை, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் விற்றுட்டோம். அது எப்போவுமே பார்த்தோன்னா இது மாதிரி தான் கன்று போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படுத்துக்கும். கொஞ்சம் நாள் இப்போ 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா படுத்து எந்திரிக்காது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. எப்போ கன்று போட்டாலும் பார்த்தீங்கன்னா அது படுத்துடும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டோம் நாங்கள். அது இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையவே வரும். அது மூலம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா தீவனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பற்றாக்குறையும் வேறு ஆயிடுச்சு. ஸோ அதனால் சத்து பற்றாக்குறை தீவன பற்றாக்குறையினால் பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா அப்படியே இழைச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு, எந்திரிக்க முடியும் இந்த மாட்டினால. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஈஸி. கீழே வருங்க 4 சைடும் பார்த்தீங்கன்னா வீல் கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த வீலை பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த மிஷின் நவராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மாடு பார்த்தீங்கன்னா மாட்டோடனே அது பாட்டுக்கு எங்கேயாச்சும் நடந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அது நடந்து போய் ஏதாவது மாட்டை கீது இடிச்சிடலாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கீழே வீல்லேயே பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிடிச்சி அமுத்தி விட்டால் பார்த்தீங்கன்னா பிரேக் ரிலீஸ் ஆயிடும். ஸோ பிரேக்கும் இருக்குது. ஸோ இந்த மிஷினால் மூவ் பண்ண முடியாது. மாடு பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பவும் போல் இருக்கும். நீங்கள் எப்படியே படுத்துகிட்டே இருந்துட்டுன்னு விட்டுடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இது பால் கறக்கிற மாடு. ஏன்னா வந்து கன்றுக்குட்டி வந்து பால் ஊட்டணும். பால் கறக்கலாம் பார்த்தீங்கன்னா மடி வைக்கணும் வேறு வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அதை தூக்கி விட்டே ஆகணும். இந்த மிஷின் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 2-3 பேர் பார்த்தீங்கன்னா காலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 2 கட்டையை விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேலை. ஸோ தூக்கி பிடிச்சி நிற்க வச்சுட்டே இருக்கணும். மாடு நிற்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கணும். அது ரொம்ப ரிஸ்க்கானது. ஸோ அதுக்கு பதிலாக தான் பார்த்தோன்னா இது மாதிரி மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியானது. நீங்கள் காலில் மட்டும் நம்ம மாட்டினா போதும், ஈஸியாக பார்த்தோன்னா தூக்கி நிற்க வச்சிடலாம் அந்த மாட்டை. நீங்கள் கால் பார்த்தோன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நார்மலாக அது ஊன ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இது வந்து இப்போது அந்த தொட்டிலோட சப்போர்ட்டில் இல்லை, அதோட தானான அந்த உடம்போட சப்போர்ட்டில் அதோட காலோட சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிற்கிது. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே எடுத்துருக்கலாம். ஒரு 2 நாள் மட்டும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் எனர்ஜி தேடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஊசி மருந்து குளுக்கோஸ்லாம் போடணும். ஸோ அது போட்டு ஒரு 2 நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நிற்க வச்சு பார்க்கணும். ஸோ நல்லா ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதை அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். எப்பவும் போல் விட்டுருவோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து இந்த குளுக்கோஸ் ஏற்றுவார். ஸோ அப்போ உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.